Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நேர் செய்பவைகளை நேரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் செய்வதை ஒருவரும் கேட்டதுமில்லை, உணர்ந்ததுமில்லை, கண்டதுமில்லை. அல்லேலூயா. தேவன் செய்கிற காரியங்கள் எப்பொழுதுமே ரகசியமானவை. அது செய்த பிற்பாடு தான் அது பரஸ்யமாகும். தேவன் செய்வதற்கு முன்னால் ஒன்றுமே அவர் சொல்லி அதை தம்பட்டம் அடித்து ஒன்றும் செய்வதில்லை. தேவன் செய்கிற காரியம் அது செய்கிற வரையிலும் அந்த காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியத்தை கர்த்தர் ரகசியமாய் வைத்திருப்பார் என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அல்லேலூயா, கர்த்தருக்கு யார் யார் காத்திருப்பார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியங்களை கர்த்தர் மிகவும் பத்திரமாய் வைத்திருக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் சில நேரங்களிலே பிரச்சனைகள் வரும் பொழுது, வேதனைகள், கஷ்டங்கள், பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கங்களை அனுபவிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே நெருக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. பாடுகள் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு மனிதனும் பாடுகளை அனுபவிக்கிறவனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. அப்படி பாடுகள் வரும் பொழுது சில நேரத்தில் நாமே நினைக்கிறது உண்டு, ஏன் என்னுடைய பாடுகளுக்கு ஒரு தீர்வு உண்டாகவில்லை, ஏன் என்னுடைய பாடுகளுக்கு ஒரு பதில் வரவில்லை. சில நேரத்தில் நம்முடைய பாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, நம்முடைய நெருக்கங்கள் மத்தியிலே நாம் ஜெபிக்கிறோம், நாம் உபவாசிக்கிறோம், நாம் அப்படியாய் தேவனுடைய ஒரு பதிலுக்காய் காத்திருக்கிறோம். ஆனால் பதில் வரவில்லை. உடனடியாக நம்முடைய மனதிலே சந்தேகங்கள் எழும்புகிறது உண்டு. ஏன் இப்படி இருக்கிறது? சூழ்நிலை விகற்பமாக, விபரீதமாக, ஆபத்தானதாக இருக்கிறது, ஆனாலும் கர்த்தரிடமிருந்து ஒரு பதில் இல்லையே என்றெல்லாம் நாம் நினைப்பது உண்டு. ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப காத்திருக்கிறவர்களுக்கு என்று சொல்லப்படும் பொழுது காத்து இருக்க வேண்டும். காத்திருக்கிறது என்றால் ஏதோ 1 மணி நேரம், அரை மணி நேரம் காத்திருக்கிறது அல்ல. அப்படியும் காத்திருக்கிற காரியங்கள் உண்டு. ஒரு நபர் சொல்லி இருப்பார், நான் 12 மணிக்கு வருவேன். அந்த நபர் சொன்னபடியே 12 மணிக்கு அந்த நபர் வருவார் என்று சொல்லி ஒரு நபர் காத்திருக்கிறார். ஆனால் அந்த நபர் 12 மணிக்கு வரல, 12:30 வரல, 1க்கு வரல, 1:30 வரல, 2க்கு 2:30 எல்லாமே வரல. ஆமென். அப்படின்னு பார்க்கும்போது சில மணிக்கூறுகள் அவர் காத்திருந்தார், ஆனால் வரவில்லை. ஒருவேளை லேட்டாக கூட வந்திருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுவார் அந்த நபர்? நான் எவ்வளவு நேரமாக காத்திருந்தேன், நீ 12 மணிக்கு வருவேன் என்று சொன்னாயே, ஆனால் வரவில்லை, தாமதமாய் வந்தாய் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. இது ஒரு காத்திருப்பு தான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது 1 மணி நேரம், அரை மணி நேரம் காத்திருக்கிறதெல்லாம் ஒரு காத்திருப்பே அல்ல. காத்திருப்பு என்று சொன்னால் சில நேரத்தில் அவன் 1 மணி நேரமாயிருக்கலாம், 1 வாரமாயிருக்கலாம், 1 மாதமாயிருக்கலாம். சில காரியங்களுக்காக வருடக்கணக்கில் கூட காத்திருக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் வாக்குத்தத்தத்தை தேவன் யாருக்கு கொடுத்தாரோ அந்த நபருடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை. அல்லேலூயா. ஆக அவர் சொன்னபடியே, வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே
ஒரு 6 மாதத்திலோ 1 வருடத்திலோ அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ற ஒரு ரிசல்ட் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் பார்த்திருந்தால், கண்டிருந்தால், கர்த்தர் சொன்னார் அதன்படி செய்தார் என்று நம்பி இருக்கலாம். ஆனால் அது 1 மாதத்திலோ 6 மாதத்திலோ 1 வருடத்திலோ அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் எந்த ஒரு அணுகுதலும் இல்லாமல் இருந்தது. பல வருடங்கள் காத்திருந்த பிற்பாடுதான், ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்த பொழுதே வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தகுதி இல்லாத பாத்திரம், உடைந்த பாத்திரம் என்று சொல்லலாம், செயலற்ற பாத்திரம், ஆமென், அது நீ உபயோகமற்ற பாத்திரம். ஆனால் அந்த பாத்திரத்தை சொல்லுகிறார், நான் இந்த பாத்திரத்தில் நிரப்புவேன், இந்த பாத்திரத்தை ஆசீர்வதிப்பேன், இந்த பாத்திரம் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறும், இந்த பாத்திரத்திலிருந்து ஜாதிகள் ராஜாக்கள் எழும்புவார்கள் என்றெல்லாம் கர்த்தர் உடைந்த பாத்திரத்தை, உபயோகமற்ற பாத்திரத்தை, பலனற்ற பாத்திரத்தை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சரி, சொன்ன உடனே நிறைவேறிட்டுச்சா? 1 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள ஏதாட்டும் ஒரு அதற்கேற்ற ஒரு செயல்பாடு இருந்திருந்தால் ஓகே. ஆனால் இல்லை, மாறாக பல வருடங்கள் அந்த செயலற்ற பாத்திரம், அந்த உடைந்த பாத்திரம், உபயோகமற்ற பாத்திரம், இனி உதவாது என்று சொல்லத்தக்க நிலைக்கு இருந்த பாத்திரம் பல வருடங்களாய் காத்திருந்தது. அல்லேலூயா. காத்திருந்த பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் செய்த காரியம், ஆமென், அந்த நாள் வரையிலும், அந்த காலம் வரையிலும் ஒருத்தரும் இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று கேட்டதே இல்லை. அல்லேலூயா. இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று உணர்ந்ததே இல்லை. இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று நடந்ததை கண்டதே இல்லை. ஒருவரும் காணாத, ஒருவருடைய மனசிலையும் உணர முடியாத, ஒருவரும் கேட்டிராத விதத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, சாராளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தார்? அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. காத்திருந்தார்கள், கர்த்தருடைய அற்புதத்தை கண்டு கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சில நேரத்தில் வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது, வசனத்தின் மூலமாய் நம்மை உற்சாகப்படுத்தும் பொழுது, வசனத்தின் மூலமாய் நம்மை தைரியப்படுத்தும் பொழுது, வசனத்தின் மூலமாய் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது, வசனங்கள் மூலமாய் கர்த்தருடைய கிரியைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய டெஸ்டிமனி மூலமாய், அதாவது அவருடைய சாட்சிகள் மூலமாய், ஏற்கனவே கர்த்தர் செய்திருக்கிற அந்த காரியங்கள் மூலமாய் அவர் செய்வார் என்பதை திருஷ்டாந்தரப்படுத்தும் பொழுது, ஆமென், ஒருவேளை நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்களாக நம்மை உணரலாம். இந்த சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுதா கர்த்தர் இதை செய்ய போகிறார், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருக்கும் பொழுதா கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தின் வாழ்க்கையை செய்வார், இது சாத்தியமா, இது எப்படி நடக்கும் என்ற ஒரு கேள்வி எழுப்பத்தக்க நிலையில நாம் இருக்கலாம். ஒருவேளை உடைக்கப்பட்ட, உபயோகமற்ற, இனி உதவாது, இனி செயல்படாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இல்லாததை இருக்கிறதை போல அழைத்து கொண்டு வருகிற கர்த்தர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒன்றும் இல்லாததில் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் கற்பாறையில் இருந்து நீர் ஊற்றை புறப்பட பண்ணி லட்சக்கணக்கில் ஜனங்கள் குடிக்கவும் ஆடு மாடுகளுக்கு கொடுக்கவும், ஆமென், அது நதியாய் பாய்ந்தோடத்தக்க விதத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்தவர். இப்படி கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்று ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் கேட்டதில்லை. ஒருபோதும் அவருடைய மைண்டில் அப்படி ஒரு உணர்வு வந்ததே இல்லை. ஒருபோதும் அப்படி நடந்ததை அவர்கள் கண்டதே இல்லை. ஒருவேளை கேட்காமல் இருந்திருக்கலாம் கற்பாறையிலிருந்து நீரூற்று புறப்படும் என்று. ஒருவேளை கற்பாறையிலிருந்து நீரூற்று புறப்படும் என்பதை காணாமல் இருந்திருக்கலாம். கேட்கவும் இல்லை, காணவும் இல்லை. ஓகே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய
ஆமென், ஒருவரும் உணர்ந்ததும் இல்லை, உணரவில்லை. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்திருந்தால், அதாவது இம்மட்டும் நம்மை நடத்தின கர்த்தர், பார்வோனுடைய மனதை கரைய செய்த கர்த்தர், அவனுடைய பிரபுக்களை திடுக்கிட செய்து எகிப்து அழிந்து போனதை நீர் காணவில்லையா என்று பிரபுக்கள், மந்திரிமார்கள், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு எகிப்தை கர்த்தர் அசைத்தார். அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இப்படி அற்புதங்கள் அடையாளங்கள், ஆமென், தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே செய்து எகிப்தின் மந்திரிகள், பிரபுக்கள், ராஜா எல்லோரையும் நடுங்க செய்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின கர்த்தர், இன்னும் எத்தனையோ ஆச்சரியமான காரியங்களை செய்த கர்த்தர், அவருக்கு வனாந்தரத்திலே தண்ணீர் தருவது ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு பிரச்சனை அல்ல. இவை எல்லாவற்றையும் செய்த கர்த்தரால் தண்ணீர் தர முடியும் என்று அவர்கள் உணர்ந்திருந்தால், அந்த உணர்வு அவர்களுக்கு இருந்திருந்தால் அவர்கள் முறுமுறுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை. தேவனாகிய கர்த்தர் செய்கிற காரியமெல்லாம் மனிதனுடைய உணர்வுக்கே அப்பாற்பட்ட காரியம். அவன் இமேஜினே பண்ண முடியாது, அவன் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக செய்ய வல்லமையுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய போதுமானவர். அல்லேலூயா. அவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கேட்டிராத, கண்டிராத, ஆபிரகாமாலோ சாராவாளாலோ உணர முடியாத, சாரால் நகைத்தார்கள். அவன் ஆபிரகாம் கூட தடுமாறி இருக்கலாம், இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி. அப்பேற்பட்ட உடைக்கப்பட்ட அனுபவத்தில், உருக்குலைந்த அனுபவத்தில் இருந்த அவர்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்திற்காக காத்திருந்தார்கள். ஏற்ற வேளை வந்த பொழுது, அதுவரையிலும் அப்படி ஒரு சம்பவம் அந்த ஏஜில் அல்லேலூயா. ஏஜை சொல்லுவதை விட சில நேரத்தில் ஏஜ் கூட கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஆமாம், எந்த ஏஜில் ஆமாம் என்ன நடக்குங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆமாம் ஒரு 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 என்ன ஒரு அதிர் இல்லாமல் இருக்கலாம், ஒரு எல்லை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவர்களுக்கு ஆமென் ஈசாக்கு பிறக்கக்கூடிய எந்த ஒரு ஆமென் அதற்கு அனுகூலமான சரீர சூழ்நிலை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஈசாக்கு பிறப்பதற்கான எந்த விதமான அனுகூலமும், எந்த விதமான சாத்தியதையும் இல்லாத உடல் அமைப்பை கொண்டவர்கள் சாராளும் ஆபிரகாமும். வயது நிமித்தமாக, வயதின் முதிர்ச்சி நிமித்தமாக, அப்படிப்பட்ட அனுபவத்திலும் கர்த்தர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அவர்கள் காத்திருந்து அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதற்கு அவர்கள் அங்கே காத்திருப்பதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவரும் காணாத, கேட்டிராத, உணர முடியாத விதத்தில் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், ஆமென், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறவைகளை நீரே அல்லாமல், நீரே அல்லாமல், நீரே அல்லாமல் என்றால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்காக செய்வதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். அவர் சடன்லியாக அதை செய்வதில்லை, சடன்லியாக செய்வதில்லை. ஒருவேளை அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து நாட்களாகலாம், வருடங்களாகலாம். ஆனால் எப்பொழுது அது வந்து சம்பவிக்குமோ அப்பொழுதைக்கு அப்பொழுதாக அவர் அதை தீர்மானம் பண்ணுவதல்ல. எப்பொழுது வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ, எப்பொழுது அவன் நமக்கு ஒரு தேவை என்கிற சூழ்நிலை நமக்கு வருமோ அப்பொழுதே நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிகிறார். சில நேரத்தில் நமக்கு தேவை ஏற்படுகிறது, ஆனால் ப்ராமிஸ் வராது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வராது.
ஆபிரகாமுக்காகலும் வாக்குத்தத்தம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஒரு கால உற்பத்தி காலத்தில் நீங்கள் யாராயிருப்பீர்கள்? ஒரு மகனுக்கு ஆமென் பெற்றோராயிருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தம் சொன்னார். அல்லேலூயா. உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் சொன்னார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில தேவையோடு இருக்கும் பொழுது, வேதனையோடு, வியாதியோடு, ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கும் பொழுது, அல்லேலூயா, ஒருவேளை கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு சொன்னால் ஆறுதலாயிருக்குமே. ஒருவேளை கர்த்தரனோடு இடைப்பட்டால் எனக்கு ஆறுதலாயிருக்குமே. என்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு முடிவு உண்டு என்று நான் நம்புவேனே, எதிர்பார்ப்பேனே என்று சொல்லி நாம் ஆதங்கப்படுவது உண்டு. ஆனால் வேதத்தை நாம் ஆராயும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல். அப்ப நாம் எப்பொழுது காத்திருக்கிறோமோ, எப்பொழுது நாம் ஒரு தேவையை உணர்கிறோமோ, நமக்கு தேவனால் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ, எப்பொழுது எதிர்பார்க்கிறோமோ, எப்பொழுது செபிக்கிறோமோ, எப்பொழுது அதற்காக காத்திருக்கிற ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதிலிருந்தே ப்ராமிஸ் வராம இருக்கலாம், ஆனா அப்பொழுதிலிருந்தே கர்த்தர் நமக்காய் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார் என்றால் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய தேவை, நம்முடைய பெட்டிஷன்ஸ் அவருடைய சன்னிதானத்தில் எட்டி இருக்கிறது. அவர் அதை கவனித்திருக்கிறார். ஆகவே அதற்கு ஏற்ற நல்ல ஒரு தீர்வை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. நீரே அல்லாமல் ஆமென் உலக தோற்றம் முதற்கொண்டு ஆமென் ஒருவரும் கண்டதில்லை, கேட்டதில்லை, உணர்ந்ததில்லை. யார் அதை கண்டிருக்கிறது? கர்த்தர் கண்டிருக்கிறார், கர்த்தர் உணர்ந்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு செய்வதை அவர் அறிந்தும் இருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். நீரே அல்லாமல் சில காரியங்கள் ஆமென் செய்யப்பட்டால், செய்திருந்தால் அது சரித்திரம் சொல்லும், சரித்திரம் சொல்லும். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக காத்திருக்கிற தம்முடைய ஜனங்களுக்காக செய்கிற காரியங்கள் ஆமென் சரித்திரத்துக்கு தெரியாது. ஏன் தெரியாது சரித்திரத்திற்கு? அல்லேலூயா. சரித்திரத்திற்கு ஏன் தெரியாது என்று சொன்னால், ஏற்கனவே செய்தது போல அல்ல கர்த்தர் செய்வது. சரித்திரம் எப்பொழுதுமே செய்ததை சொல்லக்கூடியதான் சரித்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. சரித்திரத்தில் சொல்லப்படுவது எது? கேட்டது, கண்டது, சில காரியங்கள் உணர்ந்தது. இதுதான் சரித்திரம் சொல்லும். ஆனால் வேதம் நமக்கு படிப்பிக்கிறது, கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு செய்கிறதை காணவில்லை, கேட்கவில்லை, உணரவில்லை. அப்படியானால் இது சரித்திரத்தில் எழுதப்படாதது. சரித்திரத்தில் எழுதப்படாதது என்று சொன்னால் ஆமென் கர்த்தர் செய்கிற காரியம் புதுமையான காரியம், புதிய காரியம். Praise the Lord. ஏன் புதிய காரியம் என்றால் ஆமென் நம்மோடு கூட எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். ஆலயத்தில் பார்க்கிறோம், விசுவாசிகள் மத்தியில் பார்க்கிறோம், நாம் இருக்கிற சமுதாயத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே வாழுகிறார்கள். ஒவ்வொருடைய நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லாம் வேறு வேறு விதமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆவதற்கு, தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மீடியாக்களை பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஜனத்துடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, கர்த்தர் ஏற்கனவே கையாண்ட யுக்தியை அல்ல கையாளுவது, ஏற்கனவே செய்தபடி அல்ல கர்த்தர் செய்வது. கர்த்தர் புதிதான காரியங்களை செய்கிறவர். அவர் பழையதை வைத்து ஆமென் செய்து கொண்டே இருக்கிறவர் அல்ல, அவர் புதுமையான காரியத்தை செய்கிறவர். அல்லேலூயா. கானாவூரிலே கல்யாண வீடு வந்தது. இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார், தாயாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், சீடர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். நமக்கு தெரியும், அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது, தீர்ந்து போனது. ஆமென்.
சாதாரணமாக திராட்சை ரசம் குறைபட்டால் என்ன செய்வார்கள்? விற்கிற இடத்துலன்னு வாங்குவாங்க, அல்லது பக்கத்து வீட்டில எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து வாங்குவாங்க. எங்கே இருந்தாலும் அதை வாங்கி கொண்டு வருவார்கள். அல்லது அவன் அவசரமாக வேகமாக திராட்சை பழங்களை எடுத்து அதை பிழிந்து சாராக்கி அவன் பரிமாறுவார்கள். இதைத்தான் செய்ய முடியும். இதுதான் செய்யக்கூடிய சில வழிமுறைகள். இது யூசுவலா நடக்கிற காரியம். ஆனா இயேசு அற்புதத்தை செய்கிறார். அவன் யூசுவலா நடக்கிற மாதிரி அவர் செய்தது. அல்லேலூயா. இயேசு எல்லாமே அப்படிதான். யூசுவலா நடக்கிற மாதிரி செய்ய மாட்டார். அவர் புதுமையான காரியங்களை செய்கிறவர். இயேசு செய்த அந்த காரியத்தை, அவன் திராட்சை ரசம் தீந்து போச்சுது, அவமானமாய் மாறும் சூழ்நிலை இருக்கிறது. இயேசு அங்க செய்ததை இதுபோல செய்து ஒருவரும் கேட்டதில்லை, இதுபோல செய்ததை ஒருவரும் கண்டதில்லை, இதுபோல செய்ததை ஒருவரும் உணர்ந்ததில்லை. இப்படி நடக்கும், இப்படியும் திராட்சை ரசம் உண்டாக்கலாம் என்று யாராலும் நினைத்திருப்பார்களா? அப்படி ஒரு உணர்வு யாருக்காகவும் வந்திருக்குமா? வந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் செய்கிற எல்லா காரியமும் புதுமையானது. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் வரிப்பணம் செலுத்த வேண்டிய நிலை இருந்தது. ஆமென். வரிப்பணம் செலுத்த வேண்டாமாம். அவருடைய அந்த 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 பேச்சு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ராஜாவின் பிள்ளை வரிப்பணம் செலுத்த வேண்டுமா? வேண்டாம். அல்லேலூயா. இயேசு வரிப்பணம் செலுத்த வேண்டியவர் அல்ல. ஆனால் தானும் ஒரு மனிதனை போல தென்படுகிற காரணத்தினாலே வரிப்பணம் செலுத்த வேண்டும் என்று நினைத்து சீடனிடத்தில் சொல்லுகிறார், நீ தூண்டில போடு, ஒரு மீன் அகப்படும், அவருடைய வாயை திறந்து பார், அங்கே வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்து எனக்கும் உனக்கும் வரிப்பணம் செலுத்து. இதுக்கு முன்ன நடந்திருக்குமா? அப்படி அவரிடத்துல பணம் இல்லை, சீடர்கள் இடத்துல பணம் இல்லை. பணம் இல்லைன்னா என்ன செய்வார்கள்? யாராலும் கொடுப்பார்களா என்று எதிர்பார்ப்பார்கள், அல்லது எனக்காக யாராலும் செய்வார்களா என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் கர்த்தர் இங்க என்ன செய்கிறார்? ஆமென். அவர் புதுமையான காரியங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஈஸ்வரன் நடக்கிற மாதிரி காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்பவில்லை. நமக்கு ஈஸ்வரன் நடக்கிற காரியம் தான் நமக்கு தெரியும். இப்படி நடந்தா நல்லா இருக்குமே, அப்படி நடந்தா நல்லா இருக்குமே, ஆமென், அப்படி நடக்க கூடாதா, இப்படி நடக்க கூடாதா, அங்க அப்படி நடக்குது, அவங்களுக்கு அப்படி நடக்குது, இவங்களுக்கு இப்படி. நம்ம நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆமென். சில நேரத்தில் நமக்கே ஒரு உணர்வு வருது, ஏன் இப்படி நடக்க கூடாது, இப்படி நடக்கலாமே. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தருடைய கிரியை நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிற பிரகாரமாக அல்ல, கர்த்தருடைய கிரியை நாம் ஏற்கனவே கண்டிருக்கிற பிரகாரமாக அல்ல, கர்த்தருடைய கிரியை நமக்கு ஏற்படுகிற சில உணர்வுகளுக்கு ஏற்றார் போல அல்ல. இவை எல்லாவற்றுக்கும் வித்தியாசமாய் தனித்துவம் வாய்ந்ததாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஏசாயா 43:10-19 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:19, சீக்கிரமாய் வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியை ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்திலே ஆமென். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இப்பொழுது ஒருவேளை எல்லாம் எளிதாகலாம். வனாந்தரம் எல்லாம் ஆமாம் ரோட் ஆகுது, ஆமாம் பள்ளங்கள் குழிகள் எல்லாம் ரோட் ஆகுது, என்னென்னமோ நடக்குது. ஆனால் அன்னைய காலத்தில் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாத காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்தில் வழியையும்
அவாந்தர வெளியிலே அடர்ந்த காடு, மிகவும் இன்டீரியலான அந்த வனாந்தரத்தில் இருந்து கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆறுகளை உண்டாக்குவாராம். இது எப்படிப்பட்ட காரியம்? புதிய காரியம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆண்டவர் செய்கிற காரியம் புதிய காரியம். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய சனமே, ஆமென். உடைக்கப்பட்ட உதவாது என்ற சூழ்நிலையில் இருக்கிற எந்த ஒரு நபரானாலும் சரி, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு செய்கிறதை உலகம் அறியவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:9 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் செய்வதை ஆமென் என்ன செய்யவில்லையாம்? 1 கொரிந்தியர் 2:9 எழுதப்பட்டிருக்கிறது, the blessing amen to one who amen love God. கர்த்தருடைய blessing அவரை நேசிக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறது. ஆமென். நாம் இங்கே வாசித்தோம், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்வதை ஒருவரும் காணவில்லை, கேட்கவில்லை, உணரவில்லை என்று சொல்லி. Praise the Lord. அதே போலவே கர்த்தர் செய்கிற சில ரகசியமான காரியங்கள், அல்லது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற சில ரகசியமான ஆசீர்வாதங்கள் யாருடைய கண்ணில் காண்பிக்க மாட்டார், யாருடைய செவிலும் சொல்லி காண்பிக்க மாட்டார், யாருடைய நினைவுக்கும் அதை கொண்டு வர மாட்டார். அவ்வளவு பத்திரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 2:9 வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஒரு கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்வதை ஆமென் ஒருவரும் கேட்கவில்லை, உணரவில்லை, காணவில்லை. இதை போலவே கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு, the one who love God, ஆமென், யார் கர்த்தரை நேசிப்பார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு கண் கண்டதும் இல்லை, ஒரு செவி கேட்டதும் இல்லை, ஒருவனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. Praise the Lord. ரோமர் 8:28 நாம் வாசிக்கும் பொழுது யாக தேசம் இதற்கு ஈக்குவலான ஆமென் அந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஆமென். ரோமர் 8:28 சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருக்கு மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அல்லேலூயா, கர்த்தர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடப்பது எல்லாம் எதுவாய் இருக்கிறது? எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கு. கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களுக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 31:19 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, 31:19 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம். எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 31:19. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக, அல்ல, கர்த்தரை ஆமென் பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரனுக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற நன்மை எவ்வளவு. அல்லேலூயா. 2 காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் செய்கிற அந்த நன்மை பெரிதாயிருக்கிறதாம். யாருக்கு? 1, ஆமென், யார் கர்த்தருக்கு பயப்படுவார்களோ அவர்களுக்கு. 2, மனுபுத்திரர்கள் மத்தியிலே, ஆமென், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே, அல்லேலூயா, ஆமென், விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் விசுவாசிகள் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அவர்களால் விசுவாசத்தில் நிற்க முடியாத சூழ்நிலைகள் வருவது உண்டு.
டேய் டேய் அல்லேலூயா. அவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தர் மேல் என்ன வைக்க வேண்டுமாம்? நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை. மனுபுத்திரன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லுவான். அவன் அவனுடைய அறிவுக்கு ஏற்றவாறு, அனுபவத்துக்கு ஏற்றவாறு, அவனுடைய அறிவுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்றவாறு அவன் அவன் வார்த்தைகளை சொல்லுவான். அவனுடைய விசுவாசத்துக்கு ஏற்றவாறு அவன் வார்த்தைகளை சொல்லுவான். அவன் தேவனை குறித்து எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு சொல்லுவான். அவன் தேவன் மேல் எவ்வளவு பற்றுதல் வைத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு சொல்லுவான். ஆனால் ஒரு தேவ மனிதன், தேவனுடைய விசுவாசி என்று வரும் பொழுது மனுபுத்திரனை பார்க்காதபடி, மனுபுத்திரனுக்கு முன்பாக மனுபுத்திரன் என்ன சொன்னாலும் சரி, என்ன உபாயங்களை சொன்னாலும் சரி, என்ன அறிவுரை சொன்னாலும் சரி, எவ்விதத்தில் மனிதன் மனுபுத்திரன் வழிகாட்டினாலும் சரி, ஆமென், ஒரு தேவ மனிதன் அல்லது தேவனுடைய பிள்ளை என்று வரும் பொழுது அந்த நபர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால், சில நேரத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களுடைய நம்பிக்கையை கூட குலைத்து போடும்படிக்கு, நம்பிக்கையை அவமாக்கும்படிக்கு ஆமென் மனுபுத்திரர்கள், மனிதர்கள் வார்த்தைகளை சொல்லுவார்கள். சில நேரத்தில் சிலருக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை விசுவாசியை கூட அவிசுவாசியாய் மாற்றும். இயேசுவை நம்பி இருக்கிறவர்களை கூட அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழக்க செய்யும். நீ இப்படியும் செய்யலாமே, அப்படியும் செய்யலாமே என்றெல்லாம் ஆலோசனைகள் சொல்லுவார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிற காரியம், அவர் பலத்த ஆசீர்வாதம், பெருத்த ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய ஜனத்திற்கு வைத்திருக்கிறார். ஆனால் யாருக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரனுக்கு முன்பாக, மனுபுத்திரன் என்னதான் சொன்னாலும், அவன் எப்படித்தான் நடந்து கொண்டாலும், அவன் என்னென்ன அறிவுரைகள் சொன்னாலும் அவனுடைய அந்த காரியத்துக்கு இணக்கம் செய்யாதபடி கர்த்தரை நம்பினால் கர்த்தர் நிச்சயமாய் கனமாய் கனமாய் அவனை ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 30:18 நாம் வாசிப்போம். ஏசாயா 30:18. இது கேர்மே சி. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிரும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் வாசியவான்கள். Praise the Lord. நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறதை கண் காணவில்லை, கேட்கவில்லை, மனதில் தோன்றும்